ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ராகி சேமியா வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒன்று வந்து காரம், இன்னொன்று வந்து ஸ்வீட்டு. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் ராகி சேமியா வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது வந்து 180 கிராம்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வச்சுக்கிறோம். இது வந்து அந்த ராகி ஊறுற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணுவோம், கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக இன்னொரு சைடு வந்து நம்ம இட்லி குக்கரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து சூடாகிற அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுற டைம் மட்டும் போதும் இந்த ராகி வந்து ஊறுறதுக்கு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருந்த இந்த ராகியை வந்து நல்லா பிழிஞ்சு நம்ம அதில் வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்காக கூட கொடுத்து விடலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்சு நல்லா ஒரு 10 to 15 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நமக்கு தேங்காய் துருவல் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் வந்து தேங்காய் அந்த மாதிரி எடுத்து மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து தேங்காய் துருவுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த ஸ்வீட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனா கூட ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். நம்ம லஞ்ச் ரெசிபி செய்யறதுக்கு கேப்பில் கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். இது ஒரு 15 minutes ஆச்சு. ஒரு 10 to 15 minutes நல்லா வந்து வெந்ததும் நம்ம வந்து இப்போ ஸ்வீட்டுக்கு செய்ய போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவுக்கு வந்து நம்ம அந்த வேக வச்ச வந்து ராகி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம துருவின தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக நம்ம ஏதாவது சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர், கருப்பட்டி, இது எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காயிலையுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வந்து இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால லைட்டாக நான் எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து சிம்பிளாக முடிஞ்சு. அதே மாதிரி வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து காரத்துக்கு செய்ய போகிறோம். காரத்துக்கும் வந்து ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு போடல. ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு பாதி எடுத்துக்கிறதுனால ராகி வேக வைக்கும்போது நம்ம அதில் உப்பு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எது ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு செய்யும்போது மட்டும் அதில் உப்பு ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் இதில் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக வரமிளகாய் வந்து அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செய்யறதாச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ மீதி இதில் ஸ்வீட் போக மீதி எடுத்து வச்சுருந்த அந்த ராகி எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் தான் போட்டுக்க போகிறோம். நல்லா அந்த வெங்காயம், அந்த எண்ணெய், உப்பு இதெல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறி அதை நல்லா உதிரி உதிரியாக நம்ம கிளறி விடணும். அப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகும் சால்ட்டு. அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த ரெசிபியுமே ரெடி. ஸோ காரமும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு.